Hi, welcome to Serin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து வடை. நம்ம எப்பவுமே நார்மலா உளுந்து வடை வீட்ல செய்யறது தான். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு டிப்ஸோட சேர்த்து வடை பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிப்ஸோட சேர்த்து நீங்க இந்த வடை பண்ணீங்கனா கண்டிப்பா என்னைக்குமே நீங்க இதே போல தான் பண்ணனும் அப்படினு சொல்வீங்க. வீட்ல எல்லாரும் பாராட்டுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோம்னா ஹோட்டலோ இல்ல இதா ரோட்டு கடைகளுக்குலாம் போனா ரொம்ப சாஃப்ட்டாவும் ரொம்ப மொறுமொறுப்பாவுமே இருக்கும். அது எப்படிடா இப்படிலாம் வருது நம்ம வீட்ல செஞ்ச அப்படிலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் யோசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி நம்ம வீட்லயும் உளுந்து வடை செய்யலாம். அதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு வடையில நான் சொல்லியிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணி விடாம மட்டும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோவை பாருங்க. வாங்க இப்போ நம்ம உளுந்து வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு 200 கிராம் வெள்ளை உளுந்து 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அரைச்சிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். மாவு பார்த்திங்கன்னா இது போல் நல்லா கெட்டியாக நல்லா பந்து போல் அரைச்சி எடுக்கணும். மாவு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்க்குறதுனால வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வடை வந்து வதன்னு போயிடும் இல்லையா. இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டோம்னா எப்பயுமே அந்த மொறுமொறுப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். நல்லா கலந்து விட்டுலாம். இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா அடிக்கிற மாதிரி கலந்து விடுங்க. ஆப்போசிட்டாக நீங்கள் கலக்கக்கூடாது. ஒரே கை பக்குவமாக நீங்கள் கலத்திங்கன்னா தான் மாவு நேற்று போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கல. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம மிளகாய் போடாமல் வெறும் மிளகு மட்டும் போடுறதே நமக்கு போதும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வடை போட்டதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக உள்ள மாவெல்லாம் வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா மேலே இருக்க லேயர்லாம் வெந்துடும், உள்ளே இருக்கிறதே வேகாமல் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வடை எடுத்துடலாம். அருமையான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம கையில் எடுத்தோம்னா எண்ணெயே ஒட்டாது. அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கு காரணமே இதுதான். நல்ல மொறுமொறுப்பாகவும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நீங்கள் அடுத்து உளுந்து வடை செய்கிறப்போ கரெக்டாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணி விடுங்க.